லாஸ்ட் வீடியோவில் நாம் ஷாப்பிங் கார்ட் இல்லாட்டி ஷாப்பிங் போர்ட்டல்ஸ் இல்லாட்டி ஷாப்பிங் வெப்சைட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு பொண்ணு தேட வேண்டியிருந்தா அல்லது மாப்பிள்ளை தேட வேண்டியிருந்துச்சுன்னா நிறைய பேர்த்திட்ட சொல்லி கஷ்டப்பட்டு தேட வேண்டியதாக இருந்துச்சு இல்லைங்களா. ஆனால் இப்போது இந்த மேட்ரிமோனியல் சைட் வந்ததுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, சப்போஸ் கல்யாணத்துக்கு நீங்கள் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேட்ரிமோனியல் சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்களை தேடிக்கலாம். அந்த சைட்ஸ் மூலமாக ஆயிரக்கணக்கான வரனை தேடிக்க முடியும். இதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேவைப்படுறாங்க அப்படின்னா மேட்ரிமோனியல் சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிரக்கணக்கான வரனை மேட்ரிமோனியல் சைட்லேயே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் வரனை தேடுறதுக்காக யூஸ் பண்ணுற சைட்டு தான் மேட்ரிமோனியல் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதாவது இன்டர்நெட்டில் நிறைய மேட்ரிமோனியல் சைட்ஸ் இருக்குது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க tamilmatrimony.com. இது ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரக்கணக்கான வரன்களை இங்கிருந்தே நீங்கள் தேடிக்கலாம். அதே மாதிரி shadi.com. இதுலேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நீங்கள் இந்த சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஆயிரக்கணக்கான வரன்களை இங்கேருந்தே தேடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வரன்களை தேட உதவுற சைட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேட்ரிமோனியல் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம்.